ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய சுற்று தியானத்தை எப்பொழுதும் போல் ஒரு சிறு பிரார்த்தனையுடன் தொடங்குவோம். கண்களை இலகுவாக மூடிக்கொள்ளவும், உடலையும் மனதையும் மிகவும் தளர்த்தி இயல்பு நிலையில் வைத்திருக்கும். 2 கைகளையும் இதய சக்கரத்தின் அருகில் கொண்டு வந்து சிரம் சற்றை தாழ்த்தி, அன்னையே ஸ்ரீ மாதாஜி, எங்கள் குருவை, தியானத்திற்கு ஏற்ற ஏதுவான சூழ்நிலையை எங்களுக்கு அருளுங்கள். எங்களுடைய எண்ண ஓட்டங்கள், தேவையற்ற சிந்தனைகள், மனக்கவலைகள் இவை அனைத்தையும் தங்களது பொற்பாதங்களில் சரணடைகிறோம். குண்டலின் தாயை தயவு செய்து மத்திய நாடியின் வழியாக விழிப்புணர்ச்சியை அடைய செய்து சஹஸ்ராரத்தை அடைய உதவுங்கள். குண்டலினி தாயின் எழுச்சியை நுண் அதிர்வுகளின் மூலமாக எங்களது உடலில், சூக்ஷ்ம உடலில் உள்ள எல்லா சக்கரங்களிலும், திசுக்களிலும், விரல் நுனிகளிலும், சஹஸ்ராரத்தில் உணரச் செய்யுங்கள் தாய். இந்த தியானத்தை நடத்துபவரும் தாங்களே, பலனை அளிப்பவரும் தாங்களே. நாங்கள் ஆத்மா எனும் கருவி மாத்திருவோம். சரணாகதி ஸ்ரீ மாதாஜி, சரணாகதி ஸ்ரீ மாதாஜி, சரணாகதி ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் கூட்டாக குண்டலினி சக்தியை மேலெழுத்து காட்சமிடும். நம்முடைய வலது கையை, உள்ளம் கையை பூமி தாயின் மீது அழுந்த வைத்துக் கொள்ளும். நாற்காலியில் அமர்ந்திருந்தால் வலது உள்ளம் கையை பூமி தாயை நோக்கி காண்பித்தால் போதும்.
இடது உள்ளம் கை நமது மடியின் மீது மலர்த்திய நிலையில் வைத்திருக்கும். நம்முடைய கவனத்தை எல்லாம் ஒருங்கிணைத்து இடது உள்ளம் கையின் மையப்பகுதிக்கு கொண்டு செல்வோம். நம்முடைய இடநாடியை சுத்திகரிப்பு செய்வோம். அன்னையே ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களது இடது நாடியில் உள்ள எல்லா விதமான பாதைகள், எதிர்மறை சக்திகள், கடந்த கால வாழ்க்கையை பற்றிய தேவையற்ற சிந்தனைகள், மமகாரம், தூய்மையற்ற ஆசைகள், இவை அனைத்தையும் பூமி தத்துவத்தின் மூலமாக வெளியேற்றுங்கள். குண்டலினி சக்தியின் நுண் அதிர்வுகளை தயவு செய்து எங்களது இடநாடியில் உள்ள எல்லா சக்கரங்களிலும் பரவச் செய்யுங்கள், உணரச் செய்யுங்கள். தாய் அன்னையே ஸ்ரீ மாதா, தயவு செய்து எங்களது ஆசைகள் எல்லாம் தூய்மையானவைகளாக இருக்கட்டும். தாங்களே என்னில் உள்ள தூய ஆசை. ஓர் முறை ஸ்ரீ நிர்மல் இச்சா மந்திரம் சுருக்கமாக. ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் இச்சா சாக்ஷாத் நமோ நமः. இடது கையின் மையப்பகுதியில் நுண் அதிர்வினை உணரப்பார்கள். மெல்லிய நுண்ணதிர்வினை உணரப்பார்கள். இது குண்டலினி தாயின் வெளிப்பாடாகும். வலது உள்ளம் கை மடியின் மீது அலர்த்திய நிலையிலும், இடது உள்ளம் கை ஆகாயத்தை நோக்கி உயர்த்தி வைத்துக் கொள்வோம். நம்முடைய கவனத்தை ஒருங்கிணைத்து வலது உள்ளம் கையின் மையப்பகுதிக்கு கொண்டு செல்வோம். நம்முடைய பிங்களா நாடியை சுத்தம் செய்வோம். அன்னை ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களது பிங்களா நாடியை நன்றாக திறந்து விடுங்கள். அதில் உள்ள எல்லா விதமான பாதைகள், எதிர்மறை சக்திகள், நான் என்ற அகம்பாவம், எதிர்காலத்தை பற்றிய அதீத சிந்தனைகள், தேவையற்ற கோபதாபம், தூய்மையற்ற கவனம், இவை அனைத்தையும் தயவு செய்து ஆகாய தத்துவத்தில் வெளியேற்றுங்கள். அன்னையே, தாங்களே என்னுள் இருக்கும்
தூய்மையான கவனம். தயவு செய்து எங்களுடைய கவனத்தை தூய்மையாக்குங்கள். ஓர் முறை ஸ்ரீ நிர்மல் சித்தா எனும் மந்திரம் சுருக்கமாக ஓம் त्वमेव साक्षात् ஸ்ரீ நிர்மல் சித்தா நமோ நமः. இரண்டு உள்ளம் கைகளை கூர்ந்து கவனித்தால் மெல்லிய நுண்ணதிர்வினை நன்றாக உணரலாம். இரண்டு கைகளையும் மடியின் மீது வைத்துக் கொள்வோம். மலர்த்திய நிலையில் நம்முடைய கவனத்தை ஒவ்வொரு சக்கரங்களாக கடந்து செல்வோம். முதலில் மூலாதார சக்கரம், அன்னையே தாங்களே என்னுள் இருக்கும் கள்ளம் கபடமற்ற குழந்தை தன்மை, தாங்களே என்னுள் இருக்கும் தூய அறிவு, ஞானம், விவேகம், சுவாதிஷ்டான சக்கரத்தில் நம்முடைய கவனத்தை கொண்டு செல்வோம். அடி வயிற்று பகுதி, அன்னையே தாங்களே என்னுள் இருக்கும் தூய ஞானம் மற்றும் தூய கவனம், நாபி சக்கரம், வயிற்று பகுதி. ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் மிகுந்த திருப்தி அடைந்தவனானேன். தங்கள் அருளால் நான் தாராள மனப்பான்மை மிக்கவனானேன். வயிற்றை சுற்றியுள்ள போது பவசாகர், அன்னை ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் சுயம் குரு ஆனேன். நம்முடைய கவனத்தை இதய சக்கரத்தில் நிலைநிறுத்துவோம். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. நான் இந்த உடலோ மனமோ புத்தியோ அல்ல. தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா.
शुद्धि चक्रम श्री माता जी தங்கள் அருளால் நான் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம். நான் தனி ஒருவன் அல்ல. ஸ்ரீ மாதாஜி தங்கள் அருளால் நான் இந்த கூட்டு விழிப்புணர்ச்சியின் ஒரு அங்கம். தயவு செய்து என்னை எதிர்வினை ஆற்றாதிருக்க உதவுங்கள். ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து என்னை காட்சி சொரூபனாக ஆக்குங்கள் தாயே. இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் அம்ச சக்கரம். அன்னையே ஸ்ரீ மாதாஜி தங்கள் அருளால் நான் பகுத்தறியும் திறன் மிக்கவன் நானே. ஆக்ஞா சக்கரம் நெற்றியின் மையப்பகுதி. ஸ்ரீ மாதாஜி தங்கள் அருளால் நான் மன்னிக்கும் மனப்பக்குவம் மிக்கவன் நானே. நான் அனைவரையும் முழு மனதுடன் மன்னிக்கிறேன். என்னையும் மன்னியுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி ஸ்ரீ மாதாஜி நம்முடைய எண்ணங்களை மன்னிப்போம். நம்முடைய கோபதாபங்களை மன்னிப்போம். நம்முடைய விருப்பு வெறுப்புகளை மன்னிப்போம். நம்முடைய அகம்பாவத்தையும் மமகாரத்தையும் மன்னிப்போம். ஸ்ரீ மாதாஜி நம்முடைய சகஸ்ராரத்திற்கு நம்முடைய கவனத்தை கொண்டு செல்வோம். ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து எங்களது சகஸ்ராரத்தில் வந்தமருங்கள் தாயே. தங்களின் வருகை நுண்ணதிர்களின் மூலமாக சகஸ்ராரத்தில் உணர்த்துங்கள் தாயே. ஏககாரிகா எனப்படும் சிந்தனைகளற்ற ஒருங்கிணைந்த தியான நிலையை அடைய எங்களுக்கு அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி எங்களுடைய சகஸ்ராரத்தை நன்றாக திறந்து விடுங்கள். முழுமையாக திறந்து விடுங்கள். ஸ்ரீ மாதாஜி குண்டலினி தாயின் முழு வீச்சனையும் நுண்ணதிர்களின் மூலமாக உணர்வு செய்யுங்கள். ஸ்ரீ மாதாஜி மூன்று மகா மந்திரங்களை சுருக்கமாக உடைப்போம். சகஸ்ராரத்தில் நமது கவனத்தை வைத்து त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली नमो नमः। त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति नमो नमः।
साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी नमो नमः। ஓம். இந்த உன்னதமான சூழ்நிலையில் தொடர்ந்து தியானிப்போம். ஸ்ரீ மாதாஜி அவர்களின் அருளுரையையும் கேட்டு Now, you all have realized by this time that within us lies the peace, the beauty, the glory of our being. There's an ocean of all that. We cannot seek it outside. We have to go within. What they call in the meditative state. You seek it. You enjoy it. Like when you are thirsty, you go to a river or you go to an ocean. And try to quench your thirst. But even the ocean cannot give you sweet water. So, how can anything that is spread outside give you that deep thing that is within you? You're trying to find it out outside where it does not lie. It is within us, absolutely within us. It is so simple because it is your own. It is within your reach, just there. Whatever you have been doing, going out to find a joy, the so-called joy, the so-called happiness, the so-called glory of worldly powers and worldly possessions. You have to reverse it back, the whole thing. You have to project within yourself. It was not wrong that you went out. It was not correct that you went out. You shouldn't feel sorry for what you have done so far. It was not the correct way to get to the real joy of life, the real glory of your being. It has worked in so many people that you have entered into that subtler understanding. Some people are only at a mental level, maybe, it doesn't matter. Maybe some are only at a physical level that they can feel it. Doesn't matter. But you are on the correct lines. You are moving correctly. Try to meditate. Meditate more
so that you reach your inner being. And this inner being is the vast ocean of bliss which exists in every one of us. Is that vast, glorifying flood of light that floods everybody's inner beauty. So to approach it, you have to go within yourself by denying things which are against it, against your movement. Sometimes the wind can be very, very strong for you to misunderstand that the glory of God is within. But turn back. Every moment, remember that your movement has to be inward. When you move inward, you forget the ideas of your outer glories. A person who is of a very base nature thinks that if he makes a lot of money, then he has a deep joy, but he has not. He is the most unhappy person if you go and see him. He's worried about small things of life. You must have heard that people who are very rich are kleptomaniacs. They are worried, they are very miserly. They are worried about a needle here and there. A little thing missing, they get upset. They have so many habits that they can't live without it. So riches have brought always a curse on human beings. So those who seek only the riches cannot enjoy them. Then there are some better people who think that by ruling others, by getting power, we can achieve a very great position in life. They too, as you have seen what happens to them. People don't even want to talk about them. Now there are people who get attached to someone, to one person, or to the family, to their children, to their relations, very common in India. That's also not the way we can get to God. That's also so limited, keeps you hanging around them and wasting your energy completely. But if you enter into your being fully, then all these things have such meaning. Everything has a meaning then. In the sense, if you possess anything, and if you are that kind of a person who is supposed to be possessive, he never possesses, so detached. He's never possessive, he's so detached about it. But he can play around because he's so detached. He can create a drama out of it. He can play with the possessions and teach lots of lessons to people. He's so detached, so generous. He enjoys his generosity. The whole thing becomes so different, so dynamic. All the beauty that is created by human beings as possession is exposed before you. And you start enjoying all those things without possessing them. You understand the myth of possession. Same with your powers that people have over other people. Those who try to make money out of Sahaja or want to
a kind of a privilege over surgery. It can be very subtle. This can go very far. The subtlety goes to this extent that I've seen people try to save money on account of surgery. That's also the attention is on money. To make money or to save money, to make a business out of surgery is all absurd. But if you say so, I said, all right, go ahead for a while, try. You'll find that Sahaja Yoga is no business. Of course, Sahaja Yogis can work together, can do some business. But Sahaja Yoga is no business. It's business of God, where you have to give everything that you have. Not to be attached to it. Not to be attached. There's no money to be paid as such, but all your heart is to be poured into it. If you cannot pour your heart into it, you cannot achieve that. Same about power. Some people think that they can even overpower Sahaja Yogis, impress them, control them. Such people are thrown out of surgery completely. You have to enjoy the power of love, that people see you as their protector, as their help, as their support, as their friend. Than somebody who is a dominating personality. You have to be a fatherhead and not a demonic, destructive force which is always threatening everyone. Such people will be thrown out of Sahaja Yoga in no time. They are found out. I have no sympathies with such people. Never. That will bring you down. In no way. Keep yourself aloof with them. Otherwise, when they are thrown away as tangents from Sahaja Yoga, you might get out with them. So be careful. Then those people waste all their time just thinking about their family, this thing. Or those who have never thought of their family also come to Sahaja Yoga. This is a very subtle ground on which they can lose their attention to their spirit. They spoil their children, they spoil their husbands, they spoil their wives. The whole attention goes in a wrong way. And it becomes a very important issue with them, how the marriages are successful, how the children are this thing, that thing. They don't leave it to God. They have to leave it to God. We are all saints. You have to leave everything to God. In the beginning, in Sahaja Yoga, everybody says, my husband is like that, my wife is like that, my brother is like that, my children are like this, mother look after them. All right, in the beginning is all right. When you grow, you must get out. It's an individual journey towards God when you meditate. And when you reach there, then you become collective. Before that, it's an absolute individual journey within. Absolutely individual journey. You should be able to see this. That in this journey, nobody is your relation. Nobody is your brother. Nobody is your friend. You are absolutely alone. Absolutely alone. You have to move alone within yourself. Don't hate anyone. Don't be irresponsible. But in meditative mood, you are alone. No one exists there. You alone. And once you enter into that ocean, then the whole world becomes your family. The whole world is your own manifestation. All the children become your children.
and you treat all people with equal understanding. The whole expansion takes place when you enter inside your spirit and see starting through the eyes of the spirit. With such calm, such peace, such bliss exists within you. You have to be ready for that journey. That journey is alone in your meditativeness. And the more you find something in your meditation, the more you want to go and distribute it to others. That has to be. If that does not come into you, then it has not worked out. There's no purity. There's some sort of a bias. In that individual pursuit, whatever you find, you want to enjoy it with others. You want to give it to others. This is the sign of a person who has been really meditative. The one who is meditative and has not been able to distribute what he has found is cheating himself and cheating others as well. Because that joy that you receive in your meditation has to be distributed, has to be given, has to be shown. It should flow in your being as a light radiates from every illumined lamp. You don't have to take a vow to say that this is an enlightened light. In the same way, a saint should not be certified that he is a saint. But the depth you achieve within yourself spreads all over. It is such an action as reaction. The more deeper you become, the radiation is much more. But a simple person, very ordinary person, uneducated person, can be like that. We have, one gentleman called Warik in Bombay. He's an old man. He's so deep. He radiates. People depend on him. He radiates love. So meditative. You don't have to spend too much time on meditation. But whatever you spend time, whatever you gain, has to be visible outside. How you radiate and how you give it to others. That's the quality of the saints you have to be. Unless and until you become deeper, we cannot save other surgeries. And we cannot save those who are not surgeries. You have to rise higher and higher to pull the whole curtain up. Those who try to rise higher pull the whole thing upward, and they give a pull to everyone who ascend with them. So just try to keep your aim clear cut. You must understand what is your aim in life as surgeons. Now you are changed people. You are no more people who have to deal with possessions or worry about them, about mundane things, about your livelihoods. You are no more people who have to worry too much about your health and things on your personal lives. You are not to worry also about your jobs so much. That's not important. And last of all, not to worry about your family, children, husband, wife, and find a pocket for you to hide into it. Because the only thing where you can really hide yourself is the love of God, where you can really get the great, restful, blissful feeling of His complete protection.
Sydney has done very well before and is progressing better, but the pace is not as it should be. So we have to think of new ways and methods how we can spread this. But first you must assume your positions as you are. You must assume that you are all saints, that you have to do great work. Not the ego part of it, but the manifestation of it. Every one of you has to decide for oneself. I'm sure it's going to work out. And this time my visit is going to help you a lot by understanding what is the best to spread this light all over. May God bless you. இந்த நேரம் தியானத்தை தொடர்வோம். இந்த அருமையான தமிழ் பாடலையும் கேட்டு சஹஸ்ராரதின் தாழ் திரவாய் தாயே சஹஸ்ராரதின் ஒளி சுடரே ஒளி சுடரே ஒன்று கொழுந்து மகிழ்ந்திட தாழ் திரவாய் தாயே சஹஸ்ராரதின் ஒளி சுடரே ஒன்று கொழுந்து மகிழ்ந்திட தாழ் திரவாய் தாயே சஹஸ்ராரதின் ஒளி சுடரே ஒன்று கொழுந்து மகிழ்ந்திட தாழ் திரவாய் தாயே சஹஸ்ராரதின் ஒளி சுடரே ஒன்று கொழுந்து மகிழ்ந்திட தாழ் திரவாய் தாயே
இதழ் கொண்ட தாமரை மலராய் மலர்வாய் நறுமணம் சூழ்ந்து படர்ந்திட தாழ்த்திரவாய் தாயே சஹஸ்ராரத்தின் ஒளி சுடரே ஒன்று குளிர்ந்து மகிழ்ந்திட தாழ்த்திரவாய் தாயே சித்தம் என்றும் உன்மேல் வைக்க சித்தம் என்றும் உன்மேல் வைக்க நித்தம் தியானம் செய்து பணிந்தேன் சித்தம் என்றும் உன்மேல் வைக்க நித்தம் தியானம் செய்து பணிந்தேன் மனத்தால் குணத்தால் ஓட்டுமை அடைந்து மனத்தால் குணத்தால் ஓட்டுமை அடைந்து தூய உண்மை நானாத்மா என்றறிந்திட தாழ்த்திரவாய் தாயே மனத்தால் குணத்தால் ஓற்றுமை அடைந்து தூய உண்மை நானாத்மா என்றறிந்திட தாழ்த்திரவாய் தாயே சஹஸ்ராரத்தின் ஒளி சுடரே ஒன்று குளிர்ந்து மகிழ்ந்திட தாழ்த்திரவாய் தாயே ஒரு நிமிடம் நம்முடைய கவனத்தை உள்நோக்கி செலுத்துவோம். இந்த தியானத்தை தொடங்குவதற்கு முன் நம்முடைய உடல்நிலை, மனநிலை எப்படி இருந்தது? இப்பொழுது எப்படி இருக்கின்றது? இந்த வேறுபாட்டினை எதுவும் கூறாமலேயே நம்மால் நன்றாக உணர முடிகின்றது. இது நம்முடைய குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களின் பேரருள். நன்றிகள் பல கோடி ஸ்ரீ மாதாஜி. இந்த தியான அனுபவத்திற்கும் இந்த தியான நிலைக்கும் என்றென்றும் இது கிடைத்திட அருள் புரியுங்கள் தாய். இந்த ஆழ் மனதின் அமைதி எப்பொழுதும் அனுபவிக்கும் அருளுங்கள் ஸ்ரீ மாதாஜி.
நன்றிகள் பல கோடி. ஸ்ரீ மாதாஜி. வேறு ஏதும் ஒளிபரப்ப இருக்கிறீர்களா அல்லது கவச்சமிடலாமா? முடிக்கலாம் பிரகாஷ். நாம் அனைவரும் குண்டலினி சக்தியை மேடை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். வாய்ப்பிற்கு நன்றி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. தங்களது மைக்கினை அன்மியூட் செய்து அனுபவங்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம், கேள்விகள் இருந்தால் கூறலாம். அன்மியூட் பண்ணலாம் நீங்கள். உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். மற்றும் இலங்கைக்கு வந்தோம், செமினார் எல்லாம் நடத்தினோம். அதுகள் எல்லாம் நடந்த பின்பு என்ன மாதிரி உங்களுடைய சகஜ யோகா தியானத்துல என்ன முன்னேற்றம், என்ன உணர்கிறீர்கள், என்ன மாற்றம், சும்மா கலந்துரையாடலாம்.